ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா போக்கிமான் ஒமேகா ரூபியோட பார்ட் 2 தான் கைஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ போன பாட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பாட்டில் வந்து வச்சுக்கோங்க நம்ம அப்பா வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ நம்ம இந்த ஜிம் போல. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பாதையை வந்து கண்டினியூ பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து போன வீடியோ லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ போனால் வந்து இதில் தான் விட்டோம். கரெக்டாக வந்து போனால் இப்போ ரூட் 104 வழியாக போகிறோம். ஓகே, இங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இங்கே வந்து இடம் இருக்குது. ஓகே கைஸ், இது ஏதோ பீச். கைஸ் இங்கே பாருங்க இந்த கிராஃபிக்ஸை, இது நடந்து போகிறது அப்படியே தெரியுதுல. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஓகே, இந்த இடம் சும்மா பார்க்க தான் வந்தேன். ஓ வா வா வா, சூப்பராக இருக்கே. ஓகே, இது மேலே ஏறணும். ஏதோ ஒரு போக்கிமான் மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன், ஆனால் அது எக்ஸாக்டாக போக்கிமானா இல்லையான்னு தெரியல. கல்லுங்க. ஓகே வாங்க நம்ம இந்த வழியாகவே போகலாம். ஓகே ஓகே, இந்த வழியாக போனால் டால் கிராஸஸ், அந்த வழியாக போனால் இது. ஓகே, எப்படியும் நல்ல நல்ல போக்கிமான்லாம் மாட்டோம். இது மாட்டல, அதிசயமாக இருக்குது. ஓகே, அங்கே ஒரு போக்கிபால் இருக்கு, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இங்கே போக முடியாது, நம்ம இங்கே தான் போனோம். நம்ம எங்கே போனோம் நம்மளுக்கே தர்றாங்க. ஓகே இருங்க, சும்மா போய் பார்ப்போம். இங்கே தான் பட்டன் சம்திங், இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் டெட்டுன்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு காட்டேஜ் தான், உள்ளே போய் வரலாமா? ஒருவேளை இந்த இடத்துக்குள்ள ஏதாவது நம்மளுக்காக வச்சுருப்பாங்களா? லெட்ஸ் கோ அண்ட் சீ கைஸ். உள்ள ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த வழியாக போகணுங்க. ஓகேங்களா? இந்த வழியாக தான் போகணும். எஸ், பெரிஸ். ஓகே கைஸ், வந்து 2 ஆரன் பெரிஸ் இருக்கு. ஸோ எடுத்துக்கலாம். ஓகே, அங்கே ஒரு பெரி இருக்கு. ஓகே, அதையும் எடுத்துடலாம். எதுக்கு கைஸ் பெரியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பெரி எடுத்துடுறேன். எஸ் எஸ். ஓகே ஓகே கைஸ், ஸோ 2 பெரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் அந்த பால் எப்படி ரெடி பண்ணி தரல, போக்கி பால். ஓகே இருங்க, நமக்கு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? ஆமாங்க. ஓகே ஓகே, அவன் சேலஞ்சு முடிச்சா அவன் நம்மளுக்கு நிறைய காசு தரானா. எவ்வளோ கொடுப்பேன்? மிஞ்சி போனால் 200 ரூபா கொடுப்பான்னு நினைக்கிறேன். இவன் புது ட்ரெயினர் போல இருக்கு, ரிச் பாய் வின்சன். ஓகே, அப்பனா ஜிகா, ரிச் பாய் நான் சொல்கிறேன், ஜிகா கொண்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்க நம்ம ட்ரிக்கோ என்ன லெவலுன்னு மட்டும் 10. ஓகே, ஃபஸ்ட்டு பவுண்டு போட்டு முடிச்சு விட்ரு. முடியலை, லெவல் 7ல. ஓகே விடுங்க, முடிச்சிடலாம். அப்சர்வ், எனக்கு அடிச்சதை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரிக்கோ நான் பயங்கரமாக எல்லாமே பண்ணுது கைஸ். ஓகே, கிரவுண்டு போட்டுக்கோ, எல்லாம் வேஸ்ட்டு, ஆனால் ஒன்றுமே பண்ணாது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட போக்கிமானை போயிட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ரம்பில் வந்து சும்மா தானே இருக்கு. ஸோ இதை வச்சு சும்மா இதோட அட்டாக்ஸ் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரம்பில் எடுக்கலாம். ஓகே, ரம்பிள், எனக்கு ரம்பிள் நல்லா லெவல் ஏறணும் கைஸ். டேக்கிள் போட்டுக்கோ, நமக்கு டேக்கிள் இருக்குது. அவன் தான் ஃபர்ஸ்டா? ஓ கைஸ், ரம்பில் முடிச்சு விட்டாங்க. இதுக்கு ட்ரிக்கோ பழி வாங்குண்டா. ஓகே பார்த்தீங்களா, ட்ரிக்கோ 18ல இருக்குது. ஓகே, இப்போ ட்ரிக்கோ எடுத்து முடிச்சு விட்ருவாங்க. ரம்பிள் யாரா முடிச்ச? இப்போ பாடுறா ட்ரிக்கோ, ஒரே பவுண்டு தான்டா. ஓகே கைஸ், சரி எக்ஸ்பி வந்து ரம்பிள் காசு தான் நல்லா இருந்திருக்கும். 90 எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு.
ஓகே இப்போ அவனுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு மட்டும் பார்ப்போம். பா என்ன 1400 ரூபாய் கொடுத்துருக்காங்க கைஸ், அதிசயம் தான். ஓகே இப்போ நம்ம இந்த வழியாக தானே போனோம். ஓகே எஸ் உட்ஸுக்கு வந்தாச்சு. உட்ஸா நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் உட்ஸுன்னு, உண்மையாகவே உட்ஸு தாங்க. ஓகே ஸோ இங்கே வந்து போக்கிமான் சென்டர் தான் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த உட்ஸை தாண்டி தானே போனோம். இங்கே என்ன போட்டிருக்கு, ட்ரெயினர் டிப்பு. ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழியாக வந்திருக்கவே கூடாது. ஓகே ஓகே கைஸ் இப்போ இன்னொருத்தவங்க கூட வேறு ஃபைட் பண்ணோம். இவன் நிறையா போக்கிமான் வேறு வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அட்லீஸ்ட் ஒரு 2 வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ கைஸ். ஐயோ கைஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. இவ்வளோ வச்சுருந்தா நம்மளால முடிக்க முடியாது, ஆனாலும் முடிச்சு காமிக்கிறோம் ஓகேங்களா. ஓகே ஃபஸ்ட்டு பவுண்டு டாக்டிக் போட்டுக்கோ. அப்சர்வ் நான் எதுக்கு அப்சர்வ் பண்ணேன்னா நான் அச்சடியே திருப்பி வாங்கிட்டேன். அப்படியே 28 ஏறினா சூப்பராக இருக்கும், ஆனால் ஏறாதே. நாட் வெரி எஃபெக்டிவ், பரவாயில்ல. 25 தான் கைஸ் ஏறி இருக்கு, ஜஸ்ட் 1 பாயிண்ட்டுங்க. ஓகே ஆனால் ஒரு போக்கிமான் முடிச்சு விட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே நான் வேணா இந்த பேட்டில் வேணா ஸ்கிப் பண்ணிடுறேன், நான் அதிகமாக வச்சுருக்கான் ஸோ அதான் ஓகேங்களா. ஒரே ரம்பில் தான் கைஸ் வச்சுருக்கான். ஓகே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கைஸ் நம்ம ட்ரிக்கை வந்து குவிக் அட்டாக்னு ஒரு அட்டாக் கற்றுக்கிச்சு. ஸோ இப்போ காமிக்கிறதுக்காக தான். அவ்வளோ சூப்பர். அப்போ குவிக் அட்டாக் ஒன்று காமிக்கிறதுக்காக தான் வீடியோ இப்போ கண்டினியூ பண்ணேன். இருங்க கைஸ் திருப்பி முடிச்சிடலாம், இவங்க ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இதான் லாஸ்ட் போக்கிமானுங்க அவனோடது. ஸோ அதான் வந்து காமிக்கலான் இருக்கேன். ஓகே டேக்கிள் தானே, போட்டுக்கோ. ஓகே அதெல்லாம் பவுண்டு போட்டு முடிச்சு விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு என்னமோ நான் வந்து ஒரு 2 மினிட்ஸில் காமிச்சிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக 6 போக்கிமான் வச்சுருந்தான். லெவல் 11 எப்படி ஏறிடுச்சு நம்ம ட்ரிக்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்பி பாயிண்ட்ஸ் வந்து 30 ஆயிடுச்சு. ஓகே கைஸ் இவ்வளோ போக்கிமான் கூட ஃபைட் போட்டேன். ஜஸ்ட் என்னத்த சொல்ல, நீங்களே பாருங்க அமௌண்ட்டை. எம்ஜிடி காட் ஜஸ்ட் 48 rupees. என்னடி இவ்வளோ போக்கிமான் தோக்கடிச்சா, அதுக்கு வெறும் 48 ரூபா. ஓகே பரவாயில்ல விடுங்க. ஏய் போக்கிபால் என்ன போக்கிமான், நல்ல போக்கிமான் தான் பிடிப்பேன். என்னது இது, சக்கூன். ஓகே இது இப்போ நான் எப்படி பிடிப்பேன்னு தெரியலையே. அப்சர்வ் போட்டு பார்க்கலாம். லெவல் 5 இருக்கான், அதை பயமாக இருக்கு. எனக்கு பிடிக்கணும் போல இருக்கு. பார்க்க வாட்டர் டைப் மாதிரி இருக்கான். வாட்டர் டைப்னா இப்போ எஃபெக்டிவ் வந்துருக்கணும். இப்போ வாட்டர் டைப் இல்லை. அட்டாக்கை பார்ப்போம். ஹார்டன் பக் டைப்பா, பக் டைப்புங்க. அப்போ நம்ம ரன்னு கொடுத்துடலாம். எனக்கு பக் டைப்பே அவ்வளோ பிடிக்காது. ஓகே இருங்க அந்த போக்கி பாலை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். பேரலைஸில் கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர், நைஸ். ஓகே கைஸ் டர்ன் தான் பண்ணேன். என்னது கேஸ் இது, இது வேணா பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸ்க்ராட்ச். ஓகே இது கன்ஃபார்ம் பிடிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இது பிடிச்சிடலாமா, கோஃபிங் அரவுண்டா. ஓகே இப்போ பேக் போயிட்டு ஓகே பால் போயிட்டு. ஓகே 9 தான் வேறு இருக்கு. ஓகே பிடிச்சிடலாம். ஓகே கைஸ் பிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கல, போக்கி பால் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. ஸோ அதான் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே எஸ் பிடிச்சாச்சு. ஓகே ஃபைனலி.
ஓகே இப்போ நம்ம என்ன 3 போக்கிமான் இருக்கா டேட்டா வேற போக்கிடெக்ஸ்ல ஆட் ஆகும். ஓகே நிக் நேம் வேணுமான்னு கேட்குறாங்க. நிக் நேம் வேணாம். ஓகே கைஸ் லெட்ஸ் கோ கைஸ். ஓகே வந்தாச்சு. என்ன டவுட்னா ஓகே அதே வழி தாங்க. ஸோ நம்மளுக்காகவே ஒருத்தன் வெயிட் பண்ணலாம். இதுக்கு இன்னொன்று வழி வேற. ஓகே கைஸ் ஓ கைஸ் அவங்களுக்கு ஒரு போக்கிமான காணுமா, அது பேரு ஸ்ட்ரூமிஷா. இங்கே இன்னொருத்தவங்க வராங்க. ஓகே பேப்பர்லாம் கொடுன்னு சொல்றாங்க. நீ ஒரு போக்கிமான் ட்ரைனர் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்னது இவன் ஒன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவானா, நாங்க வந்து டீம் மேக்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பேட்டில். டேடி நான் பாட்டுக்கு பேசாம தானே போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டோரியை சொல்லி வேற பேட்டில். இப்போ எப்படி கேஸ் நம்ம போக்கிமான் சீரீஸ்ல வந்து டீம் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்களே, ஸோ அதே மாதிரி இந்த இதுல வந்து டீம் மேக்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே போச்சினா அப்சர்வ். ஏன்னா எனக்கு ஹெச்பி வேற கம்மியா இருக்குல்ல, ஸோ அது லெவல் 9. ஓகே ஹெச்பி நிறைய கிடைக்கும் தான் நினைக்கிறேன். 23 தானா. குவிக் அட்டாக் ட்ரை பண்ணுவான். ஹவுல் வேஸ்ட் அட்டாக்கை தான் ரோஸ் பண்ணுறானா. குவிக் அட்டாக் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே குவிக் அட்டாக் வேஸ்ட்டுங்க. குவிக் அட்டாக்னா சாண்ட் அட்டாக்கா டிஃபென்ஸா. ஓகே எனக்கு குவிக் அட்டாக் ஓகே, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. பவுண்டே நம்ம போட்டுடலாம். பவுண்டு காலி. எஸ் காலி இல்லையா என்ன கேஷ் அவ்வளோதானா. அப்சர்வ் போடுறேன். ஓகே இந்த லாஸ்ட் 1 ஹெச்பிங்க. ஓகே முடிஞ்சிருச்சுங்க. எனர்ஜி ட்ரெயின். ஓகே இன்னைக்கான வீடியோவில் அட்லீஸ்ட் இந்த உச்ச கடக்க ட்ரை பண்ணலாம். ஓகே பா லெவல் 12 கைஸ். ஏதோ அட்டாக்கு. ஓகே ஓகே முடிச்சாச்சு. இது ரொம்ப டஃப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 180 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஓகே இங்கே வந்ததுனால தான் போச்சு. இப்போ வேறு பேசுவாங்களே. ஓகே நீ உண்மையாகவே பயங்கரமாக இருக்க. பேட்டில் மீ அகெயின். ஓகே எனக்கு கூட நீ திருப்பி பேட்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே அந்த இம்பார்ட்டன்ட் பேப்பர்லாம் அவங்க கிட்டேருந்து என்னை திருடிட்டு போக பார்த்தாங்க. தேங்க்யூ நான் கிரேட் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கிரேட் பால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். கிரேட் பால்னால் போக்கி பாலுக்கு அடுத்த பால் வந்து கிரேட் பால் கைஸ். எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்ப்போம். 1 கொடுத்துருந்தாங்கன்னா வேஸ்ட்டு. ஓகே இவங்க வந்து ரெஸ்ட் போர்டில் இருக்காங்க. ஓகே வேஸ்டிங் டைம். ஓகே போயிட்டாங்க. இருங்க எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கிரேட் பால் 1 எதுக்கு கொடுத்தாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஓகே இருந்தாலும் போவோம். ஓ அவன் திரும்புறானா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே ஏதோ ஒரு போக்கிமானுங்க. என்ன போக்கிமான். ஏய் ஸ்ட்ரூமிஷ். இது அவர் கேட்டால நம்ம வேணா பிடிச்சிடலாம். இதை கேட்டாக் எனக்கு கம்மியாக தான் போகும். நான் தைரியமாக போடுறேன். கம்மியாக தான் யூஸ் போடுறேன். டேக்கு எவ்வளோ வேஸ்ட்டு தான். இந்த ஸ்ட்ரூமிஷனை வந்து எவால்வ் பண்ணால் ஏதோ ஒரு வரும். பெர்லூம் சம்திங் வரும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அப்சர்வ் இவனும் வச்சுருக்கேண்ணா பரவாயில்ல. ஓகே ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே அது பிடிக்கிறேன். ஓகே நம்ம ட்ரிக்கோ வேறு கிட்டத்தட்ட பெயிண்ட் ஆக போகுது. ட்ரிக்கோ வந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. எதுவும் பண்ண முடியாது நம்மளால. ஸ்ட்ரூமிஷையும் பிடிச்சிடலாம். ஓகே மாட்டிவே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
மாட்டிச்சு. ஓகே மாட்டிச்சு. பிரச்சனையே இல்லைங்க, நம்மலாம் ப்ரோ பிளேயர்ல அப்படின்னு ஊர்ல நம்மளே சொல்லிக்க வேண்டியதாங்க. ஓகே டேட்டா போக்கிடெக்ஸ் மஷ்ரூம் போக்கிமான் நிக்நேம் நானா. ஓகே இருங்க, அவர் வந்து திரும்புறாரா? திரும்புறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஓகே ஸோ இந்த பேட்டிலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். இவன் பாருங்க கைஸ், ஏதோ நல்ல போக்கிமான் வச்சிருக்கான், நிக்காடா. ஓகே இந்த போக்கிமானை முடிச்சு விட்றலாங்க கைஸ். நம்ம ஹெச்பி கம்மியாக இருக்கு, ஸோ ஒரு ஆரன் பெரியை வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரிக்கோக்கு. பார்த்தீங்களா, அதுக்கு தான் கைஸ் பெரியெலாம் எடுத்து வைக்கிறோம்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஐயோ திருப்பி பேக்குள்ளே போகிறேன் கைஸ். முடிச்சாச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளோட இவன் இருக்காங்கல்ல யார், ட்ரிக்கோ. ஸோ அவனுக்கு வந்து பயங்கரமாக வந்து இது ஆகிடுச்சு. ஸோ ட்ரிக்கோக்கு வந்து போர்ஷன் போட்டு ஹெல்ப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைனலி ரீஸ்டோர்டு. ஓகே இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு போக்கிபால் இருக்குது, ஸோ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே எம்ஜி ஈத்தர் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஈத்தர்னா என்னன்னே தெரியாது. ஓகே அவனும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கலாம், ஏதோ யூஸ் ஆகும். அதான் கைஸ் ஓவர். இங்கே ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கனால ஒன்று போக முடியாது. ஸோ எஸ் கைஸ் ஃபைனலி இதை கடந்து விட்டோம் கைஸ், கடந்து விட்டோம். ஓகே வாட் இந்த என்ன டவுன் என்ன நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன டவுன் இது? டவுன் பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே பெரி இருக்கு, எடுத்துப்போம். அது செரி பெரி. என்னடா இது செரி பெரி? ஓகே எடுத்துப்போம் கைஸ், இது ஏதோ ஒரு புது பெரி. ஓகே ஓகே இவன் நம்ம அந்த ஓரியன் பெரியா? எஸ் எஸ் ஐ வாண்ட் டு பிக் இட். எடுத்துக்கலாம். இது ஓரியன் பெரி எதுக்குன்னா 10 ஹெச்பி பாயிண்ட் ஏறும், ஸோ அதுக்குதான். ஓகே ஃபைனலி ஓகே கைஸ். நம்ம இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட்டர் தெரியல, இங்கே வேவ் சொன்ன தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குது. ஓகே ஆஹா ஓகே இங்கே தான் இப்போ இருக்காங்களா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்ட் இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த இவங்களை மட்டும் முடிச்சு விட்ருலாம் கைஸ். ஓகே ஜிகாகுன் தானே, ஈஸி தான், இருக்கப்போ. ஓகே ஸோ பவுண்டு போட்டுருலாம். லெட்ஸ் கோ கைஸ் லெட்ஸ் கோ. முடிச்சு விட்டு வீடியோ எண்ட் பண்ணி விட்டுறலாம். டேக்கிள் தானே போட்டுக்கோ. இங்கே போக்கிமான் சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போக்கிமான் சென்டருக்கு போகணும் கைஸ். இங்கே முடிச்சாச்சு. 90 XP பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே நம்ம லெவல் 13 போக போகிறோம். ஓகே 1400 கிடச்சிருக்கு. ஸோ போக்கிபால்ஸ் நிறையவே வாங்கலாம் கைஸ். வேணாம் இன்சைட் போவேண்ணா, அப்புறம் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே போக்கிமான் சென்டர் இருக்கான்னு தெரியலாம். ஏய் கைஸ் இங்கே ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கு. ஓகே இங்கே ஒரு போர்ஷன் மட்டும் இருக்குது, எடுத்துப்போம். ஓகே 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 ஸோ ஒன்று பண்ணலாம். இது என்னது ரெண்டு செக் பண்ணிட்டு, ஸோ இது என்னன்னு மட்டும் செக் பண்ணிடலாம். இது ஏதோ ஒரு பூக்கடை மாதிரி இருக்குது. ஓகே அப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஊருக்கு பார்த்தீங்களா வழி, இந்த வழி வந்துட்டோமா? ஆஹா ஓகே இருங்க நானே இதை முடிச்சு விட்டுறேன். நம்ம ட்ரிக்கும் வந்து லெவல் 30 வந்துட்டேன் எப்படியோ. ஓகே ஓகே 112 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் கோ கைஸ்.
ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரீ இருக்குது. ஓகே, அப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட்டர் தெரியுது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் பாருங்க அந்த பிரிட்ஜு சைடில் தெரியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ட் இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் வர முடியுது, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ப்ளஸ் ஆல்லையும் போட்டுக்கோங்க கைஸ். ஓகே, பாய் கைஸ், பை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம் கைஸ். பை.